உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அடுத்ததாக இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைப்பு நிலைக்கிறார் திமுகவிலிருந்து திரு ராஜீவ்காந்தி. வணக்கம் சார். வணக்கங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. 4 ஆண்டுகளா எதுவும் செய்யாம தற்போது அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் EPS காட்டமான விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. அப்போ திமுக இந்த திட்டத்தை தேர்தலுக்காக முன்னெடுக்குதா அப்படின்றது மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. இது பற்றின உங்களுடைய பார்வை என்ன? 4 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தித்தாள்கள் படிப்பதில்லை. தமிழ்நாடு அரசியலை பற்றி அறிஞ்சிக்க விருப்பம் இல்லை. 4 ஆண்டுகளாக ஏதோ இடத்தில் தூங்கிப்பட்டிருந்தார் போல் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடன் ஸ்டாலின் என்று ஆரம்பித்து தொடர்ச்சியாக மக்களுடன் முதல்வர் என்று ஒவ்வொரு புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து ஓப்பன் விண்டோ சிஸ்டம் முறையில் புகார்கள் பெறப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்களை நேரடியாகவே, குறிப்பாக இங்க இல்லம் தேடி கல்வி போல், இல்லம் தேடி மருத்துவம் போல் பல்வேறு அரசு அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களில் இப்ப வந்திருக்கக்கூடிய பட்டா பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எந்த அதிகாரியும் மக்கள் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மக்களை தேடி இங்கு அரசு அதிகாரிகள் வருவார்கள் என்று மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறது. அதில் முத்தாய்ப்பாய் இந்த 6 மாதங்களில் இயக்கமா முன்னெடுக்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற நடைமுறை. இங்க சாமானியருக்கான ஆட்சி. இந்த ஆட்சி மீது ஒரு சோசியல் மீடியாவிலையோ இல்ல உங்களை மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மக்கள் ஊடகங்களிலோ ஒரு செய்தியோ ஒரு கருத்தோ வந்தால் அந்த கருத்துக்கு கூட செவிசாய்த்து இது எங்களுக்கு தெரியாதுன்னு 2 காதுகளை பார்த்து 2 காதுகளை கொத்தி கொண்டிருக்க ஆட்சியாளர் ஆளவில்லை. அதற்கு மாறாக இந்த அரசு மீது ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டு உறுதியாக நின்று அதை மக்களுக்கு சரி செய்து கொடுக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. அதோட முத்தாய்ப்பாக இப்போது மீண்டும் தேர்தல் காலம் என்பதால் எதிர்க்கட்சிகள் அவதூறை பரப்புவார்கள், எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை ஒரு பூதாகரமாக்குவார்கள் என்று திட்டமிட்டு இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் 4 ஆண்டுகளாக செய்திருக்கோம் என்று கழகத்து தொண்டர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்ப ஒரு அதிகாரிகள் மக்களை நோக்கி போங்க என்று முதல்வர் உத்தரவிட்டு அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட அதிகாரம், நாங்கள் செய்திருக்கிறோம் சொல்லி மக்களிடம் போய் இன்னும் குறைகள் இருந்தால் சொல்லுங்க என்று சொல்கிறோம். இது ஜனநாயகத்தில் ஏற்புடைய ஒன்று தானே சார்? அதே போல வழக்கமா கிடைக்கும் சேவைகளுக்காக முகாம்கள் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. 15 நாட்கள்ல கிடைக்கும் சேவைகளுக்கு 45 நாட்கள்ல தீர்வு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஏன் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இல்ல இந்த விஷயத்துல திமுக அரசியல் செய்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்கிறது, அது சமூக நீதி அரசியல் செய்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து விளிம்புலை மக்களுக்காக அரசியல் செய்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்கிறது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மதச்சார்பை போற்றுகிற அரசியல் நாங்கள் செய்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, நாங்கள் மக்களுக்கான அரசியல் செய்கிறோம். அதனால மக்களை தேடி நாங்கள் போகிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பட்டா கிடைக்காமல் இங்கு எத்தனை நீதிமன்ற வழக்குகள் அதில் இருந்தது. ஏறத்தாழ லட்சக்கணக்கான மனுக்கள், சாதாரண மனுக்கள் கூட, மக்கள் குறைதீர்ப்பு முகாம்களில் தீர்க்கக்கூடிய மனுக்கள் கூட நீதிமன்றத்துக்கு வேண்டது. ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி அல்ல. 15 ஆண்டு காலம் 15 நாட்கள் என்பது மேண்டேட்டரி பீரியட் உண்மைதான். ஆனால் 15 நாட்கள் சில பிரச்சனைகள் கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டால் அந்த கூடுதல் ஆவணங்களுக்காக 1 ஆண்டு 2 ஆண்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச காலகட்டம் 15, அதிகபட்சம் 40-45 நாட்கள் முடியும் என்று உத்தரவிட்டிருக்கார் முதல்வர். எப்பவுமே ஒரு மேண்டேட்டரி பீரியட் என்பது அரசு குறிப்பாக கல்வி சான்றிதழ் வாங்குவதற்கு, சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு, வருமான சான்றிதழ் வாங்குவதற்கு என்று மினிமம் டைம் 15 என்றுதான் இருந்தது. மேக்சிமம் டைம் என்று ஒரு இல்லாமல் இருந்தது. அதை இப்போது பிக்ஸ் செய்து அதை உறுதி செய்து இதற்குள் செய்து கொடுக்கின்ற உத்தரவு என்பது வரலாற்றில் இல்லாத ஒரு உத்தரவு. இந்த உத்தரவை புரிந்து கொள்வதற்கு கடந்த ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தெரியவில்லை என்றால் அவர் அதை எதை கொடுத்தாலும் கையெழுத்து கொடுத்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எதை கொடுத்தாலும் படித்து பார்க்காத, எதை கொடுத்தாலும் வாசிக்க தெரியாத ஒரு முதலமைச்சராக என்பதுதான் யதார்த்தத்தை காட்டுகிறது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.